ஹலோ, சொல்லுங்கம்மா. ஏய் செல்வி, எழில் இன்னைக்கு போட்டுக்கிட்டு வந்த ஷர்ட் சுடர் கொடுத்தது இல்லையா? அந்த இந்து கொடுத்த ஷர்ட்னு எழில் சொல்றாரு. என்னம்மா சொல்றீங்க? ஆமா செல்வி, ஆனா எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. இந்துவோட லாக்கரை எழில் ஓபன் பண்ண முடியாம இருந்தாருல்ல, அந்த லாக்கரை சுடர் தான் ஓபன் பண்ணிருக்கா. அப்படியா? சுடரால எப்படிமா ஓபன் பண்ண முடியும்? அவ குழந்தைங்களோட பர்த்டே டேட்டை வச்சு ஓபன் பண்ணதா எழில் என்கிட்ட சொன்னாருடி. இப்ப எனக்கு அது பிரச்சனை இல்ல. இந்துவோட லாக்கர்ல இப்ப எழில் போட்டிருக்கிற ஷர்ட் தான் இருந்திருக்கும்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை அது சுடர் வாங்கிட்டு வந்த ஷர்ட்டா கூட இருக்கலாம்ல. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குமா? எனக்கும் அதாண்டி டவுட்டா இருக்கு. ஏன்னா எழிலோட பர்த்டே செலிப்ரேஷன்ல எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கும்போது சுடர் மட்டும் எதுவுமே கொடுக்கல. ஆனா அவ எழிலுக்கு பிரசன்ட் பண்ண ஒரு ஷர்ட் வாங்கிருக்கான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல எழில் அவ குடுக்கற கிஃப்ட வாங்க மாட்டாருன்னு அவளுக்கும் நல்லா தெரியும். இதையெல்லாம் சேர்த்து பாக்கும்போது ஏன் நாம சந்தேகப்படுறது உண்மையா இருக்க கூடாதுன்னு தோணுது. கண்டிப்பா எழில் போட்டிருக்கிற இந்த ஷர்ட் சுடர் வாங்கி கொடுத்ததாதான் இருக்கும். அவ லாக்கரை ஓபன் பண்ணி அதுல இருந்து கிஃப்ட் எடுத்துட்டு அவளோட கிஃப்ட வச்சிருக்கா. கரெக்ட்டுமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவ அந்த மாதிரி திலாலங்கடி வேலைலாம் பண்ணக்கூடியவதான். இந்த விஷயத்த எழில் கிட்ட சொல்லி அவரை எப்படியாவது நம்ப வைக்கணும் செல்வி. எழிலுக்கு மட்டும் இது இந்துவோட கிஃப்ட் இல்ல, சுடர் மாத்தி வச்சிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அந்த சுடரை ஒரு வழி பண்ணிடுவாரு. நீ ஒண்ணு பண்ணு, நீ சுடர் ரூமுக்கு போய் அவளுக்கு தெரியாம அவ வாங்கின ஷர்ட்டோட பில் இருந்தா அத சேஃபா எடுத்து வை. என்ன செல்வி, மோதிரம் கிடைச்சதா இல்லையா? இன்னும் இல்ல சுடர், நீ எங்க வச்சிருக்கனே தெரியல. என்ன சொன்ன? இல்ல சுடர், மோதிரம் எங்க விழுந்துச்சுன்னு தெரியலன்னு சொன்ன. என்னதான் தேடுறியோ போ, இரு நான் தேடி கொடுக்கறேன். செல்வி, இங்க வா. இந்த மோதிரம் தானே? ஆமா சுடர். இங்க போட்டுட்டு அங்க தேடிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? எந்தா. ரொம்ப தேங்க்ஸ் சுடர். எப்படியோ சட்ட பில்ல எடுத்துட்டு வந்துட்டோம். மனோகரி அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிடலாம். சொல்லு செல்வி. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே சுடரோட ரூம்ல இருந்து அவ வாங்கின சட்ட பில்ல எடுத்துட்டு வந்துட்டேமா. ஏய் சூப்பர் டி. அந்த பில்ல பத்திரமா வச்சுக்கோ. எழில் கிட்ட அந்த பில்ல காட்டிதான் அவர் போட்டிருக்கிற ஷர்ட் இந்துவோடது இல்ல, சுடர் வாங்கிட்டு வந்ததுன்னு நம்ப வைக்க முடியும். சரிங்கம்மா, நான் பில்ல பத்திரமா வச்சுக்கிறேன். ஓகே. இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சுடருக்கு எழில் மூலமா ஒரு கச்சேரியை நடத்திடலாம். சரிங்கம்மா. ஏய், ரொம்ப நடிக்காத. உண்மையெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி சீட்டிங் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தவ தானே. உன் புத்தி எப்பவுமே மாறாது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில இப்படி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே பண்ணலன்னு நல்லவ மாதிரி நடிக்கிறது. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. சார் நிறுத்துங்க சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை?
நான் வாங்கிட்டு வந்த ஷர்ட்டை போய் சொல்லி உங்களை போட வச்சேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிதானே? ஒரு நிமிஷம் இருங்க. இப்பவே நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். சார், நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு ஷர்ட் எடுத்தது உண்மைதான். ஷர்ட்டை வாங்கினது மட்டும் இல்லாம உங்களுக்காக தச்சது உண்மைதான். அந்த ஷர்ட் இதுதான். என்ன இப்பவும் நம்ப மாட்டீங்கல்ல? இருங்க. இத பாருங்க. இந்த ஷர்ட்டோட பில் டேக்ல இருக்கிற ரேட்டும் இந்த பில்லுல இருக்கிற ரேட்டும் ஒண்ணா இருக்கா? இந்த ஷர்ட்டோட பிராண்டும் பில்லுல மென்ஷன் இருக்கிற பிராண்டும் ஒண்ணா இருக்கா? இப்பயாவது நம்புங்க சார். நீங்க போட்டுட்டு இருந்த ஷர்ட் நான் வாங்கிட்டு வந்த ஷர்ட் இல்ல. உங்க கையில இருக்கிறது தான் நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்த ஷர்ட். ஆனா எப்படி அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு? அப்போ நான் போட்டிருந்த அந்த ஷர்ட் அது நிஜமாவே இந்து மேடம் உங்களுக்காக வாங்கி வச்சிருந்த ஷர்ட். கொஞ்சம் கூட யோசிக்காம யாரோ சொன்னதை நம்பிட்டு இந்து மேடம் உங்களுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த ஷர்ட்டை இப்படி கண்ணா பின்னான்னு கிழிச்சிட்டீங்களே சார். உங்களால என்னன்னு சொல்றது? இதுல என்ன வேற இஷ்டத்துக்கு திட்டுறீங்க?